கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மன நிறைவோட புரிதலோட இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. யார் எந்த தொகுதி கேட்டாலும் அதை கன்சிடர் பண்ணி அந்த தொகுதியை கொடுக்கணுன்றதுக்காண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே மெனக்கெட்டு வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகுதி சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொகுதியை இன்னும் வந்து உறுதிப்படுத்தலை. நான் மதுரை மாவட்டத்தில் 2 தொகுதி கேட்டிருக்கோம். நாங்கள் அதில் ஒரு தொகுதி உறுதிப்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து நான் கேட்குற தொகுதி ஒன்று அவங்க அதை கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த 27ல் ஒன்று ஒதுக்கியிருக்காங்களா இல்லாட்டா தனியாக நமக்கு ஒன்று ஒதுக்கியிருக்காங்களா? அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டுச்சோ அதுலேருந்து ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, அது எனக்கு தெரியும். இல்லை, அந்த டிஸ்கஷன் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். நான் மதுரை நார்த்து கேட்டிருக்கேன், அதை கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடும். இல்லை, அவங்க வந்து டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறேன், அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த தொகுதியிலையும் நிற்போம், எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் விரும்பி நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணுன்றக்காண்டி தான் நான் மதுரையை கேட்குறேன். அது எங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே வந்து இந்த கூட்டணிகள் வந்து புரிதலோட எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாத கூட்டணி. அதனால் வந்து எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தாண்டும்.